என்ன மக்களே, கோயில்னு சொன்னா உனக்கு என்ன ஞாபகம் வருது? பூ, பழம், தேங்காய், கற்பூரம் இல்லையா? ஆனா நம்ம ஊர் எல்லையில் நிற்கிற கருப்பசாமி, முனியப்பன், அவங்களுக்கு ஏன் சுருட்டு, சாராயம்? டேய், கடவுளுக்கே இதெல்லாம் கொடுக்குறாங்களே, இது தப்பு இல்லையா? நீ இப்போ உன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்கும். ஆனா மச்சா, இந்த சுருட்டுக்கு பின்னாடி யாருமே சொல்லாத ஒரு கண்ணீர் கதை இருக்கு. அந்த உண்மை தெரிஞ்சா நீ இனிமே அந்த சாமியை வேற கண்ணோட்டத்துல தான் பார்க்க போற. வாங்க கதையுள்ள போவோம். அரோஹரா. நண்பா, நாம கும்பிடுற இந்த காவல் தெய்வங்கள் எல்லாம் ஒரு காலத்துல வானத்தில் இருந்து குதிச்ச கடவுள்கள் இல்லை. அவங்க இந்த மண்ணுக்காக, இந்த ஊருக்காக உயிரையே கொடுத்த மாவீரர்கள். மாளிகை வாழ்க்கையில் மெத்த தூக்கம் இல்லை, அடர்ந்த காடு, நடுக்கிற குளிர், அட்டப்பூச்சி, தூக்கமில்லாத இரவுகள், ராத்திரி பகலா கண் விழிச்சு ஊரை காத்தவங்க. அந்த கொடூரமான குளிரையும் உடம்பு நடுங்கிற வேதனையையும் கண்ணு சொருகிற தூக்கத்தையும் விரட்ட அவங்க கையில் இருந்தது இந்த சுருட்டும் சாராயம். அது போதை இல்லை மச்சா, அது உயிர் தாங்கிக்கிறதுக்கான மருந்து. இப்போ நீ கேட்குற, அப்போ சரி, அவங்க அப்போ செஞ்சாங்க, இப்போ சிலையா இருக்கிறப்போ ஏன் இதை கொடுக்கணும்னு? இதுதான் அந்த ட்விஸ்ட். நம்ம முன்னோர்கள் நினைச்சாங்க, சாமிக்கு பிடிச்சதை விட சாமி கஷ்டப்பட்ட நேரத்தில் அவருக்கு எது துணையா இருந்ததோ அதையே காணிக்கையா கொடுக்கணும். ஆனா மச்சா, இதுல இருக்கிற ஆழமான ரகசியம் என்ன தெரியுமா? கருப்பசாமியோ முனியப்பனோ அதை குடிக்கிறதுக்கோ புகைக்கிறதுக்கோ கேட்கவே இல்லை. அவர் சொல்ற மெசேஜ் இதுதான்: நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான். உங்க கஷ்டம், வலி, வேதனை எல்லாமே எனக்கும் தெரியும். அதனால தான் அவர் எட்ட நிற்கிற கடவுள் இல்லை, நம்ம கூடவே உட்கார்ந்து சுருட்டு பகிர்ந்துக்கிற ஒரு உயிர் நண்பன். இப்ப புரியுதா மச்சான்? சுருட்டு வெறும் புகையில இல்லை, அது அந்த மாவீரன் பட்ட கஷ்டத்தோட அடையாளம். அவர் உங்ககிட்ட சுருட்டு கேட்கல, உண்மை கேட்கிறாரு. நீங்க ஒரு சுருட்டை பத்த வச்சு அவர் காலில் வச்சாலும் சரி, இல்லை ஒரு சொட்டு கண்ணீரோட சாமி காப்பாத்துன்னு சொன்னாலும் சரி, அந்த நிமிஷமே குதிரை ஏறி வருவாரு. உங்க ஊர்ல எந்த சாமிக்கு இப்படி சுருட்டு படைப்பாங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க மனசை தொட்டு இருந்தா லைக் தட்டுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதை விட இன்னும் பெரிய ரகசியத்தோட திரும்ப வர்றேன். அவன் சிலையில இல்ல, நீ பயந்த அந்த இருட்டுல தான் இப்பவும் நிக்கிறான். காவல் தொடரும்.